கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். பொங்கல் விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களில் இருந்து மீண்டும் சென்னைக்கு திரும்பும் மக்களால் செங்கல்பட்டை அடுத்த ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் செந்தில்குமார் வழங்கிட கேட்கலாம். செந்தில்குமார், வணக்கம். அங்க ஆத்தூர் சுங்கச்சாவடியில் வாகன நெரிசல் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது? அங்க நிலையை சீர் செய்ய ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? விரிவான தகவல்களை வழங்குங்க. பொங்கல் விழா கொண்டாடுவதற்கு சென்னையில் பணிபுரிந்த தென் மாவட்டத்தை சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றுவிட்டு மீண்டும் சென்னையை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். விடுமுறை முடிந்து நாளை திங்கட்கிழமை பள்ளி கல்லூரிகள் வேலை நாட்கள் என்பதால் தென் மாவட்டத்திற்கு சென்ற பொதுமக்கள் சென்னையை நோக்கி கார், அரசு பேருந்து, தனியார் பேருந்து, இருசக்கர வாகனம் என வந்து கொண்டிருக்கின்றனர். இதனால் செங்கல்பட்டு மாவட்ட எல்லையான அச்சரப்பாக்கம் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுமார் 5 கிலோமீட்டர் அளவில் வாகனங்கள் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை நிற்கின்றன. தொடர்ந்து பல்லாயிரம் வாகனங்கள் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை வருவதால் அச்சரப்பாக்கம் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றது. மேலும் இந்த போக்குவரத்து நெரிசலில் இரவு முழுவதும் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று இரவுக்குள் சென்னைக்கு செல்ல வேண்டும் என பொதுமக்கள் வாகனம் மூலமாக தொடர்ந்து பயணித்து வருகின்றனர். சுங்கச்சாவடியை கடந்தும் அச்சரப்பாக்கம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக ஆமை வேகத்தில் ஊர்ந்து செல்கின்றன. நன்றி செந்தில்குமார், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.